Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான garlic channa rice lunch box recipe எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை, கூடவே 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய் பொடியா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. காரம் எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கொத்தமல்லி garnishingகாக, கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ். கொஞ்சமாக கேபேஜ் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 8 ல இருந்து 9 பல், அதாவது ஒரு கட்டு பூண்டு ஃபுல்லாக நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். சாப்பரில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க வந்து அதை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, நல்லா ஃபுட்டோட கம்பைன் ஆயிரும், டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு கேரட் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள் கட்டரில் சாப் பண்ணனால ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு சன்னா வேக வச்சது க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது ரைஸோடு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் ஆகி வரும்போது. அதனால் எல்லா வெஜிடபிளும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பாத்திரம் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் பிடிக்காதவங்க சீரக பொடி எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த ரைஸ்க்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எனக்கு பர்சனலாக வெந்தயம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. ஆதவன் சார் நான் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி கூட ஒரு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகா, அதுவும் சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக்கையும் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் ஒரு மைல்டான ஃப்ளேவர் வந்துடும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கார்லிக் ஃப்ரை ஆனதும் கூட ஆனியன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாகிடும். ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், நல்லா சாஃப்டாகி குக் ஆகி வந்துடும். அதனால் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதும் கூடவே கேரட், நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேபேஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலில் குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை. சன்னா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக எல்லா வெஜிடபிள்ஸோடையும் நல்லா அந்த மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் வந்து பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் ஸ்டிக்கியாக இல்லாமல் தனித்தனியாக வரும் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எனக்கு நல்ல ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறனால குருமிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கணும் அப்படிங்கிறனால, நல்லா ஸ்பைசி ரைஸாக இருக்கணுங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் மிக்ஸ்சர் வந்து நல்லா ரைஸோட கலந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஆதவன் சார் ரிமோட் எடுத்து தட்டிகிட்டு இருக்காரு. கூடவே ரைஸ் இப்போது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸோட அடையாளமே இல்லை அதில், ரைஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி வீடியோ கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்து முடித்த உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ண மறந்துடாதீங்க. டேப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதனோட பொறுமை போயிடுச்சு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.